சுபா, சொன்ன டைமுக்கு கரெக்டாக வந்துட்டியே. நம்ம சண்டே ஸ்கூல் எக்ஸாம் வரப்போகுது. நீ தான் ஃபஸ்ட் எடுக்கணும். அதனால தான் 37 சாம்ஸ் வந்து மெமரி வர்ஸ் டெஸ்ட்டாக இருக்குது. அதனால நீ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அதை எழுது. நீ எழுதினா உனக்கு ப்ரௌனி கேக்கு நான் பண்ண போகிறேன். அது உனக்கு தரணும்னு சொல்லி நான் டிசைட் பண்ணியிருக்கேன். நீ அழகாக எழுதுற. ஓகேவா? ஓகே ஆண்டி. ஐயோ, பென்சில் உடஞ்சிருச்சு. என்ன சுபா, எழுதி முடிச்சிட்டியா? ஆண்டி, பென்சில் உடஞ்சிருச்சு ஆண்டி. அது முதல்லையே சொல்ல வேண்டியது தானே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடு. இந்த கம்மு எடுத்து ஒட்டினா ஒட்ட போகுது. ஆனால் இது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும், அவசரப்படக்கூடாது. நீ வெயிட் பண்ணால் தான் அது ட்ரை ஆகணும். ட்ரை ஆனால் தான் அது வந்து சீக்கிரமாக ஒட்டும். நீ எடுத்து எழுதிடாத, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. அது ஒட்டினதுக்கப்புறம் எழுத ஸ்டார்ட் பண்ணு. ஓகே? ஐயோ, இது வேறு எப்போ ஒட்டும்னு தெரியலையே. ஆண்டி வேறு சீக்கிரமாக இருந்தால் தான் ப்ரௌனி தருவேன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? சரி, எடுத்து எழுதுவோம். ஒட்டியிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சுபா, எழுதி முடிச்சாச்சா? இல்லை ஆண்டி, பென்சில் திருப்பி உடஞ்சிருச்சு. ஆஹா, நான் அப்போவே வெயிட் பண்ண சொன்னேன். நீ வெயிட் பண்ணாமல் எடுத்திருக்க. வெயிட் பண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் அதாவது நல்லா ஒட்டும். அதுக்கப்புறம் எழுதினா உடஞ்சிருக்காது. 37 சங்கீதம் தானே எழுதுனேன். அதில் 34 வசனம் என்ன எழுதியிருக்குன்னு பாரு. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரத்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். ஓகே, நம்ம இந்த வசனத்தில் பார்த்த போல கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது அவன் உன்னை உயர்த்துவார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ நம்ம நிறைய விஷயத்தில் நம்ம காத்திருக்காமல் செய்கிற விஷயங்கள் எல்லாம் எவ்வளோ தோல்வியில் முடியுது. அந்த பென்சில் சீக்கிரத்தை எடுத்து எழுதுந்து உடஞ்சது போல் நம்ம கூட அவசர அவசரமாக யோசிக்காமல் செய்கிற காரியங்கள் என்னென்ன செய்கிறோம். எத்தனை திருமணங்கள் உடஞ்சி நிற்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல், பெற்றோருக்கு துணை தேடுற வரைக்கும் காத்திருக்காமல், தன் அழகை பார்த்து, தன் வார்த்தையை பார்த்து மயங்கி, ஒரு பெண்ணுடைய வார்த்தையை, ஒரு பையனுடைய வார்த்தையை பார்த்து மயங்கி அவசரப்பட்டு பண்ணுற ஒவ்வொரு திருமணங்கள் எங்கே வந்து முடிவுக்கு வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம், நம்ம கேட்குறோம். ஸோ நாம் இதுக்கு நம்ம ரொம்ப தேவன் சொல்கிற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு காத்திருந்தா இந்த பூமியை கூட நம்ம சுதந்திரத்துக் கொள்வதற்கு கர்த்தர் நம்ம உயர்த்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தருக்காக காத்திருப்போமா? பிள்ளைகள் பெற்றோருக்கு சொல்வதற்கு காத்திருப்போமா? பெற்றோர்கள் தேவனுடைய தீர்மானத்துக்கு காத்திருப்போமா? நிச்சயமா கர்த்தர் உங்களை பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையை செய்து உங்களை உயர்த்துவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமீன்.